ஹாய் ஃபேன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த டிசைன் தைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கேன்வாஸில் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பார்டரில் அதை அப்படியே நான் அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால நான் இந்த டிசைன் ரெடி பண்ணி கொடுக்குறேன். காஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகம் இல்லை. அவங்க வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறத விட ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளார இருக்கிற மாதிரி பார்க்க சொன்னாங்க. அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா கேன்வாஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேஸு, நாட்டு, அதுக்கப்புறம் மணி, அதில் மணி வச்சு கொடுத்த அந்த செலவு தாங்க. கேன்வாஸ் வச்சு நம்ம அந்த கழுத்து பீஸ் வந்து நம்ம திருப்பும்போது நல்லா ஃபினிஷிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த கழுத்தெல்லாம் அடிச்சுட்டு அந்த தையலை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் சின்ன சின்ன கட்டு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஷேப் நம்ம போட்டிருக்கோமோ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறமா நான் வந்து அந்த டிசைன் உள்ள பகுதியில் அப்படியே ஒரு மெயின் கிளாத்தோட பதிகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கேன்வாஸை விட அந்த பார்டர் துணி வந்து அதிகமாக விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு சில துணியெல்லாம் அப்படியே நம்மளுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வரும். அப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அந்த துணி அதிகமாக விட்ருக்கேன். இது வந்து நம்ம லேஸ் வைக்கும்போது நம்ம அந்த பிசரெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு வச்சோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அந்த 1/4 இன்ச்சு அதிகமாக விட்ருக்கேன். முன்பக்க கழுத்து லைனிங்கில் வச்சு அப்படியே அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் 2 பக்கமும் கழுத்து பீஸையும் நான் வந்து லைனிங்கோட ஜாயின் பண்ணி அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்து அப்படியே திருப்பிக்கலாங்க. திருப்பிக்கிட்டு அந்த பேக் சைடு நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த அந்த ஷோல்டரோட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த விரித்து வச்சோம் இல்லையா, அதில் மெயின் கிளாத்தும் சேமாக வர மாதிரி வச்சுக்கிட்டு டபுள் ஸ்டிச் போடும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்பக்கமும் பிசுறு இல்லாமல் இருக்கும். இந்த சைடு பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை 2ஆக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறணும். நம்மளோட லைனிங் பக்கம் லைனிங்கும் மெயின் மெட்டீரியல் பக்கம் மெயின் மெட்டீரியலும் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டு அப்படியே நம்ம எடுத்தோம்னா அங்கே பாருங்கள் ஷோல்டர் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். பிசுறும் நல்லா உள்ளே போயிட்டு நீட்டாகவே இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது. இதுக்கப்புறம் கழுத்து நல்லா ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம இழுக்காமல் அப்படியே வச்சு அடித்தோம்னா அந்த கழுத்து வந்து ஷேப் மாறாது. இதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் நான் பதிச்சுக்கிறேங்க. இது செய்யும்போது நீங்கள் வந்து நல்லா அந்த மெட்டீரியலை வந்து சுருக்கம் உழுகாமல் நம்ம பார்த்து அந்த தைக்கும்போது பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த எக்ஸ்ட்ரா நம்ம மெயின் கிளாத்தில் விட்ட துணி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது அடுத்த பக்கம் இருக்கிறது கழுத்து பீஸை பாருங்கள். நான் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம ஷேப் மாறாது. இதையும் லைனிங்கோட மெயின் மெட்டீரியலை நான் பதிய வச்சு எடுத்துக்கிறேன். முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம லேஸ் வச்சு அந்த கழுத்து பீஸை ஜாயின் பண்ணணும். கழுத்துக்கு நான் வந்து கோல்டன் கலர் லேஸ் வச்சுருந்தேன். 1/4 இன்ச் அந்த மெயின் துணியில் வந்து பார்டர் துணியில் விட்டுருந்ததையும் நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லேஸ் நீங்கள் இது இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் வர இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா அது வளையிற மாதிரி இருக்கிற லேஸை நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறணுங்க. மாதிரி இல்லாமல் நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி லேஸ் வச்சிங்கன்னா இந்த லேஸ் கூட அப்படி தான் நல்லா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா எந்தெந்த இடத்துல அந்த ரவுண்டு வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நல்லா வளைச்சி ஊசியை நிறுத்தி அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஷேப் நம்மளுக்கு வந்து அதிகமாக மாறாமல் அதே மாதிரியே கிடைக்கும். அது மாதிரி லேஸ் நீங்கள் தைக்கிறீங்கன்னா என்ன கலர் லேஸ் தைக்கிறீங்களோ அந்த கலர் நூல் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது லேஸ் ஒரு கலர்லேயும் நூல் ஒரு கலர்லேயும் நம்ம எப்படி இது பண்ணணுன்றது அது வெளியில் அப்படியே தெரியும். அது மாதிரி லேஸோட கார்னரில் தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கார்னரில் போடும்போது துணியோட பிசுறு எல்லாமே உள்ளே போகிற மாதிரி
தையல் போடுங்க. அதே மாதிரி நான் இப்போ பாருங்கள் அது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். லேஸோட அடுத்த கார்னர் இன்னொரு சைடில் எட்ஜில் நல்லா கார்னரில் தையல் போட்டு ஃபுல்லாக நான் இந்த பேக் சைடை ஃபினிஷிங் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் செப்ரேட்டாக தனியாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு துணி கொடுத்து அந்த பேக் சைடில் நம்ம இடுப்பு பகுதியை நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேக் சைடு இந்த லேஸ் வச்ச டிசைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக இப்படி தாங்க இருந்தது. சுருக்கம் இல்லாமல் நல்லா அயர்ன் பண்ணி நீங்கள் இதை தைக்கும்போது இன்னும் நீட்டாகவே இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸை எடுத்து செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ப்ளவுஸோட லுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது நாட்டெல்லாம் வச்ச வாட்டி.